இவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, துலாத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. தனக்கான லைஃப் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி ஆளா இருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவங்களோட லைஃப் பார்ட்னர பொறுத்தவரைக்கும் ஒண்ணு அட்ட சோம்பேறியா இருப்பாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமான வந்து காலத்த கடத்தக்கூடிய நபரா இருப்பாங்க. அப்படி இல்லன்ற பட்சத்துல வந்து ஓவர் பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்கறது, ஓவர் டாமினேஷன் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்ட்டா அப்படியே அமையக்கூடிய ஒரு தன்மைலாம் அமைஞ்சிரும். என்னன்னா, இன்னொன்னு வந்து இவங்களுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் துலாத்துல பிறந்தவங்களோட லவ் லைஃபா இருக்கட்டும், அதே மாரி ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், நிறைய டெடிகேட்டடா இருப்பாங்க. பட் அந்த டெடிகேஷனுக்கான ஒரு கிரெடிட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது கிடைக்கலன்ற பட்சத்துல ரொம்ப மனம் வெறுத்து போகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. கரெக்டான லைஃப் பார்ட்னர் மட்டும் அமைஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சுதந்திரத்துல ரொம்ப வருவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இவங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா ஒரு வந்து லவபுளா இருக்கக்கூடிய கப்பலா இருப்பாங்க. இது என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, கிஃப்ட்டை வந்து பரிமாறிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பர்த்டேனா கூட அதை வந்து பெரிய செலிப்ரேஷனாக வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இது ரெமோ படம் பார்த்துருப்போம். ரெமோ படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாமா வந்து லவ் பண்ணுவார். பட் அதுக்காக அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சர்ப்ரைஸ், அது யாருனே தெரியலன்னா கூட அந்த சர்ப்ரைஸ் மைண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு உள்ளம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி சர்ப்ரைஸ் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய என்னதான் வந்து ரொம்ப ரொம்ப திறமையான ஆளாக இருக்காங்க.